பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் நெல்லின் கூடு என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலடா வர்ற ஸ்டைல பாருடா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சொல்லுமையா சொல்லுமையா கண்ணோ கார போடி முகமோ கழுத்தி நின்று மனமோ ஜன்னா தூணி இது வில்லாங்கடா கையெழுத்துக்கானுடா அவரக்க வச்சவோ மாளுடா இது வில்லாங்கடா கையெழுத்துக்கானுடா அவரக்க வச்சவோ மாளுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சி அவ பொண்ணே ரொம்ப சில்பான்சி அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணிய கேளு புது கதைய சொல்லும் சொல்லுமையா சொல்லுமையா
அவ சொல்றாங்க நீ பாடு மச்சக்கனி கொங்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சொல்றாங்க நீ பாடு மச்சக்கனி கொங்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சி அவ தொட்டு புட்ட அது அஞ்சான்சி நீ குழம்ப போல மனக்கு பொண்ணு கண்டு மரத்த போல என சுமக்கும் கண்டு செல்லும் யா செல்லும் யா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா பால்ல மின்ன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா செல்லும் யா செல்லும் யா அங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு சொல்லுங்க ஐயமரே ஆத்தமரே உனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு ஹலோ ஹலோ ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு போட்டு போட்டு அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் ஐயமரே ஐயமரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் அத்தமரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு போதும் போதும் என்ன வடிச்சாலும் என்ன பேசினாலும் அதே சம்பளம் தான் அதுக்காக பொதுவக்குடி இந்த ஊர்களில் வயக்காட்டை எழுதி வைப்பாங்க வரும்போது பொட்டலாக கிடந்துச்சு இப்போ என்ன கட்டலா மீன் ஏழை எடுக்கிற மாதிரி ஆளுங்க அருமையான கூட்டம் ஆனால் இந்த நாடகத்தில் வந்தவனையே நான் சூப்பர்னு சொன்னது எங்களது எஸ்எம் அபி அபி மைசட் கைதட்டலாம் எல்லாருமே ஏன்னா எந்த ஊர்லையும் சொல்ல மாட்டேன் சில ஊர்லாம் பார்த்தா மைசெட்டுக்காரன் பார்த்தா டபிள்யூகாரன் மாதிரி உட்காந்துருப்பேன் நான் ஏற்றுனா நீ வெளியே வா ஆளை வச்சு அடித்து பார்த்துக்குறோன்றேன் ஆனால் எஸ்எம் அபி சூப்பர் சூப்பர் தருமமுனியினுடைய அருளோடு அடுத்த வருஷம் நீ எல்லா ஊர்லேயும் நீ நாடகத்துக்கு சுப நிகழ்ச்சிக்கு போட்டு ஆடிக்காரில் வரணும், நான் தெருவில் தெரியணும். அதான் என் ஆசை, என் ஆத்மா. அகோரி கலையரசன் எக்க வை சாமியை கும்பிட்டு விட்டு மற்ற சங்கதியை பார்ப்போம். அன்னை தந்தை தான் வணங்கி கற்களத்தூர் பொதுவ குடி அருமை சபையோர் வணங்கி அருமை அருமை வந்திருக்கும் சபை வணங்கி கற்களத்தூர் பொதுவக்குடி கிராமத்திலே கட்டட கட்டழகி நமக்கு தர்மமுனி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி உள்ளாத தர்மமுனி அன்னை நான் வணங்கி அன்னை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி கூடிய கட்டட கட்டழகி நமக்கு தர்மமுனி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி உள்ளாத தர்மமுனி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ
வாக்கு சொல்லி வச்சா பொல்லாத தர்மமுனி இளமக்களை வாட வச்சா நம்ம இளமக்களை வாட வச்சா வாக்கு சொல்லி வச்சா வாக்கு சொல்லி வச்சா தர்மமுனி இளமக்களை வாட வச்சா நம்ம இளமக்களை வாட வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி எனக்கு தர்ம முடியல எடிய குங்கும பொட்டழகி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஆளுயர விச்சருவா 18ஆம் படி பெரிய கருப்பட்டா அசையாது முடியருவா உனக்கு அசையாது முடியருவா அழுகிற விச்சருவா அசையாத புடியருவா அசையாத புடியருவா கெட்டவரம் தந்துருமா யசாமி கெட்டவரம் தந்துருமா யசாமி அந்த 18 படி தான் எனக்கு குலசாமி கெட்டவரம் தந்துடுமா ஏசாமி அந்த 18 படியாந்தான் குலசாமி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழமை வளர்த்து கரிமாடு 2 முட்டி 2 காரி மாடு 2 ஒட்டிய சாரட்டு வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி கிழமை வளர்த்து கரிமாடு 2 ஒட்டி நம்ம காரி மாடு 2 ஒட்டி சாயங்கால போற வண்டி ஐயா மாமா ஓடு சாயங்கால போல வந்து ஐயா மாமா நம்ம தர்மமுனி வாசலுக்கு எழலமாமா நம்ம தர்மமுனி வாசலுக்கு எழலமாமா ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு திரண்டிருச்சு உள்ள கருக்கரத்தூர் பொதுவ குடி ஒத்துமைக்கு ஆகிருச்சு உள்ள ஒத்துமைக்கு ஆகிருச்சு ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு நம்ம ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எழல மாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்கத்தானே எழல மாமா ஏலோ ஏலோ எழலோ எழல மாமா எழலோ ஏலோ எழலோ எழல மாமா எழலோ எழலங்கினியே என்ன தாளாட்டும் இசையே என்னடா வர்ற வெண்ணமேனே பாட்டுனே உன்னை பாடாத நாள் இல்லையே ஏன் கண்ணம்மா எந்திரிச்சு போட முண்டமேனே முண்டப்பா என்ன வர்ற மயிருமா புடுங்குற மாதிரி வா வாங்க ப்ரோ என்ன காசை தொலைச்சு விட்டியா என்னடா அது பேரன்பு கொண்டே வாங்க ஐயா விழா கமிட்டிங்கிட்ட முள்ள வட்டி அடங்கியா என்னமோ கக்கூசு போகிற மாதிரி இதுலேயே ஓரியா எல்லாரும் என்ன பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுடைய கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரிலும் மேலான என் அன்பு சொந்தங்கள் தமிழ் உறவுக்கு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அவ்வளோதான். நாடக காசில் 3500 ரூபா முடிஞ்சிச்சு. அப்பப்போ நான் பேமெண்ட்டை கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன், சும்மா கிடையாது. இல்லைன்னா நான் 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து வர முடியுமா? போக வர. வாங்க தம்பி, உட்காரு உட்காரு உட்காருப்பா, உட்காரு. எல்லாரும் உட்காரன்னா தெய்வத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. இப்போ எல்லா ஜாமியும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்கி.
அதே மாதிரி எவனாவது தண்ணியை போட்டு ஆடினேன்னா 3 நாளைக்கு ஒன்றுக்கு வராமல் செஞ்சு வருவேன். அப்புறம் அணத்திக்கிட்டே திடீர்னு செம்புரியாடு குட்டி ஓட்டுற மாதிரியே. ஒழுக்கமாக இருங்க எல்லாரும். தெய்வத்தை மதிங்க. தெய்வம் இருக்கு. தத்துருவமா தருவ முனி, மதுரை பாண்டி முனி, வெட்டுடையா காளியம்மா, 18ஆம் படி பெரிய கரப்பு, ஒத்தக்காலி சப்பானி, ஒரு கால நுண்டி. இந்த தெய்வம் எல்லாம் தமிழகத்தில் துடியான தெய்வம். அப்படி பேர்களும் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது. அப்படி வச்சீங்கன்னா குழந்தைகள் அந்த தெய்வத்தினுடைய குணம்தான் இருக்குமே தவிர உங்கள்கிட்ட பாசம் வைக்கக்கூடிய குணம் இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு ஆள் சாமி ஆடுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு சிறப்புன்னு நினைங்க. அதே மாதிரி வயசானவங்க சாமி ஆடுனா எல்லாரும் போய் பிடி, தண்ணி மோந்து விடு, விபூதியை போடு, வாயில் எலுமிச்சம்பழத்தை பிதுக்கி விடு, நல்லது. வயசு பிள்ளை ஆடும்போது யாராவது போனேன்னா மடிக்கட்டோடு ஒடிச்சு போடுவேன். அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு வயசு பிள்ளை காலேஜ் பிள்ளை ஆடுது, 800 பேர் நிற்கிறேன் இளவட்டம். ஊர் அம்பலார கூப்பிட்றே வந்து இதை கண்டிங்கன்னா அவர் தான் முதலாக நிற்கிறாரு அங்கே. அப்போ அந்த ஊர் புழு புழுன்னு இருக்கும். ரொம்ப அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போகிறேன். இங்கிட்டும் போகிறேன். பிறகு திணி பயமே எங்கேடா போகிற இந்த மாதிரி, ஏய் என்னடா அதை வாங்கோலி குஞ்ச கொடி தெரிஞ்ச மாதிரி தெரியாங்க. என்னை பார்த்தா நக்கல் மஜரா இருக்கா. சிரிப்பு, இந்த சிரிப்புக்கு மிஞ்சியது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனாலதான் படைக்கக்கூடிய பிரமனாகப்பட்டவன் விலங்குகளுக்கெல்லாம் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு குணத்தை கொடுத்தான். ஆனால் மனிதனுக்குத்தான் சிரிப்பு என்ற ஒரு புன்னையை கொடுத்தான் பிரம்மன். சிரிக்க தெரிந்த மனுஷன்தான் உலகத்தில் நல்லா வாழ்வன்னு அர்த்தம். உண்மை. கலார்னு சிரிக்கணும். சில பேர் சிரிக்கும் போது நக்கல் மதுரா சிரிப்பேன். நல்லா ஜோக்க சொல்லுவேன் தான் ஜோக்கா. பக்கத்தில் சிரிக்கிறவனே அவன் எது பண்ணுவேன், ஏய் சிரிச்சின்னா வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டேன். இப்போ எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்க. எது கிடைச்சாலும் அப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு குச்சி ஏற்கும் போது நமக்குள்ளே சண்டை வந்துடும். குச்சி தாடா, தரமாட்டேன். அப்போ உங்கள் அம்மா தாலி ஏரியா தரமாட்டேன், தாலி ஏரியான்னு வாங்கி. இப்போ பூரா டேய் உன்னை பைக்கில் ஏற்றிட்டு போனோம், நாளைக்கு பாண்டி கோயில் படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் உன் கூட வர மாட்டேன். அப்போ நான் உனக்கு கணேஷ் போயில் தரமாட்டேன். இப்போ கணேஷ் போல கிளம்பிட்டாங்க. பொம்பளையாலாம் இருக்கீங்களாத்தா இல்லை ஜானியோட போயிடுச்சுங்களா? அது 3:30 ஆச்சு. ஏன்னா பெண்கள் தான் நாடு. தமிழ்நாடு மொழி, தமிழ் மொழி எல்லாத்துக்குமே தாய் தாய் என்று வைத்தார்கள். ஏன்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காக்கக்கூடிய ஒரே ஜீவன் அந்த வீர தமிழன் ஆண்மகன் தான். ஒருத்தன் செய்கிற தவறுனால ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளி இல்லை, நான் ஒத்துக்கிறே மாட்டேன். என் ஆண்களுக்கு நிகராக எப்பயுமே மேடையிலும் சரி எங்கேயும் குரல் கொடுக்குறதுன்னா எம்கேஆர் தான். ஆனால் பொம்பளையாள கூட நினைக்கும், அவங்க தண்ணியை போட்டுக்கிட்டு என்னை போட்டு மிதிக்கிறாங்க, இவன் பெருமையாக சொல்கிறான். தண்ணி அடிக்கத்தான் செய்வார். ஆம்பளை தண்ணி அடிக்கிறான்னா ஆம்பளைக்கு உள்ள கஷ்டம் யாருக்கும் தெரியாதுதான். ஆம்பளை ஓய் ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ வேதனைப்படுறான் தெரியுமா? கொத்தனார் வேலைக்கு போய் சாரத்துக்கு மேலே ஏறி நின்று சட்டியில் ஓட்டையாக இருக்கும். சாந்து சட்டியில் அவன் போட்டிருக்க சட்டி நிமிந்தாள். சாந்தை தூக்கி கொடுக்கும்போது கொத்தனார் கேட்டார், இந்த தூக்கு உண்டை எடுமான்னு. அது சொன்னிச்சு கவட்டுக்குள்ளே இருக்குன்னு. அவன் சொன்னேன், அது தூக்கு குண்டு இல்லை முண்டை, ஏன் குண்டு. சரிண்ணே லேசாக லெஃப்ட் சைடு அதக்கி வைங்கண்ணே, கட்டடம் ஒரிச்சாக்கிதுன்னுச்சு. என்ன என்னப்பா அத்தை தண்டியாக இருந்துச்சு, ஏன் லைட் அடித்து பார்க்க போறியா? போடா பிறகு திணி பயமேனு எதை கேட்குற? ஏன்னா ரொம்ப கஷ்டம். தீபாவளிக்கு எடுத்த சட்டியை பிரட்டி பிரட்டி போட்டு செலவு மிச்சம் பண்ணுறேன் பாரு தமிழன். அத்தை பெரிய தூக்கு கொண்டு இருந்தா சட்டி போடுறது கஷ்டம்தான். அவ்வளோ தூரத்துக்கு ஏன் சொல்ல வரேன்னு கேளு. ஆம்பளைகள்கிட்ட ஆத்தா நீங்கள் எப்போ எதை பேசணுமோ அதை சொல்லுங்க உங்கள் புருஷங்கிட்ட தான். அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தபோது ரொம்ப கஷ்டமான படக்குன்னு ஷாக்காகிற விஷயத்த சொல்லாதத்தா. அவன் வேலைக்கு போயிட்டு அங்கே போய் வருவேன், வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், செருப்பு வந்து போகும். செருப்பு இல்லாமல் வேலை பார்த்துட்டு அங்கிட்டு போவேன், நெறிஞ்ச முள் குத்திடும். திருப்பி வண்டி எடுத்துக்கிட்டு வருவேன், பெட்ரோல் இல்லாமல் இடவுல நின்று போகும். திருப்பி உருட்டிக்கிட்டு வருவேன், இங்கே டாஜ்மஹால் கடையை அடைச்சி போடுவாங்க. பிளாக்கில் 50 ரூபா கொடுத்து ஒரு கோட்டரை வாங்குவேன், பெட்டி கடையை அடைச்சி போடுவாங்க. கப்பு தண்ணி வாங்க காசு இருக்காது. திருப்பி வந்து 1 லிட்டர் கேனை 2 அறுத்து அதில் பக்கத்து வீட்டில் 1 மடக்கு கொடுங்கன்னு அதில் ஊற்றி அடிச்சு போட்டு சைடிஸ் இல்லாமல் கம்பு கூட்டை மோந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நிற்பேன். பொண்டாட்டி அப்போத்தையும் சொல்லு, ஏங்க அரிசி சுத்தமாக இல்லைங்க. அவன்
சிலிண்டர் நின்றுச்சு 1 மணிக்கெல்லாம். உங்கள் மகன் இளையவன் பேக்க அத்து விட்டேன். உங்கள் மகன் ரிமோட்டை உடச்சி விட்டேன். அவன் நினைப்பேன் பேசாமல் சுடுகாட்டில் போய் படுத்துருமா, இந்த முண்டையை சொல்ல தாங்க முடியல. எதை எப்பப்போ சொல்லணுமோ அப்பப்போ சொல்லுங்க என் தாய்மார்களே. உங்களை எல்லாம் வீட்டிலே குழந்தைகளை பார்க்க வைத்து உங்களை கேபிள் டிவி காசை கட்டி உங்களை சீரியல் பார்க்க வச்சுட்டு உழைக்கிற ஆண்மகனை மட்டும் மறந்துடாதீங்க. பாருங்க அண்ணன் தட்டுது, எஸ்எம் அபி என் சிங்கக்குட்டி தட்டுதுன்னா அப்போ வீட்டில் பொண்டாட்டி எந்த அளவுக்கு உன்னை கொடுமைப்படுத்தியிருக்கோம். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வந்துட்டாங்க. உண்மையிலேயே இரவுபகல் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை போய் பார்க்க முடியாதுங்க. காவல்துறை அதிகாரி ஐயா இன்னைக்கு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு சேர் இல்லை ஐயா. அந்த சேர் இல்லைங்கிறோன்னு அந்த ஊரில் ஒரு 4 பேர்த்த அங்கிட்டு வரும்போது ஹெல்மெட்டு இருந்தாலும் ஏன்டா கிராஸாக போட்டேன்னு ஃபைன் போடுங்க. இதெல்லாம் லேசாக நினைக்கிறீங்க. ஆனால் காவல்துறை அதிகாரியோடு இணைந்து ஊர் காவல் படையில் இருக்கக்கூடிய அவர்களும் நெஞ்சார்ந்த நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா உள்ள மருதமணின்னு ஒருத்தன் படுத்து கிடப்பேன். அவன் ஒரு 30 வாயிட்டு கணேஷ் போல வச்சிருக்காயா. ஏன்னா அவனை பழிவாங்க எனக்கு வழி தெரியல. நாடக காசை பூரா தின்னுட்டு இன்னும் 100 ரூபா விட்றான்றேன். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒரு சேர் எடுத்து போடுங்க. ஏன்னா நம்மளை காப்பது குலசாமி, இந்திய நாட்டை காப்பது இராணுவ சாமி, நம்மளை இங்கே தமிழ்நாட்டில் காக்கிறது காவல்துறையும் ஊர்காவலப்படை என்று சொல்லக்கூடிய சாமிகளை வணங்குகிறேன். எம்கேஆர் எனக்கே எனக்கு 200 ரூபா ஃபைன் போட்டி அப்புறம் என்ன கும்பிட்றிய? நான் மேடைக்கு உங்களை விட்டு கொடுக்குறேன்னா என்ன ப்ரோ? அது அவருக்கு தெரியல. நான் பைக்கில் ஸ்கூட்டியில் வந்தேன் திருச்சுலிக்கு. புதுசாக ஒரு அம்மா வந்திருந்தாங்க. என்னைய பார்த்தா அந்த அம்மாவுக்கு சவராஷ்டாக்காரன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என் வெட்டு வேற செம்புரியாட்டு வெட்டுத்தேன்டா. அவங்க மேலே தப்பு இல்லை. ஆனால் அன்பு உறவுகளே, நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். காவல்துறை ஐயாவுக்கு நான் எப்பயுமே விழிப்புணர்வாக இருப்பேன். என்னென்னா உங்களுக்காகத்தான் சொல்கிறாங்க. லேசாக அந்த உடம்புல நீங்கள் பைக்கில் போகும்போது விழுந்துட்டா ஒரு கை முறிஞ்சு போனால் கூட பிளேட் வச்சுருவேன், கால் பிசைக்கிட்டா கூட முட்டை பொத்து போட்டு விட்டுறலாம். ஆனால் அந்த மண்டையில் அடிபட்டா காப்பாற்றுறது கஷ்டம் அண்ணே. அதனால் ஹெல்மெட்டை போடுங்க. ஹெல்மெட்டை போட்டு வண்டிக்கு உள்ள டூலருக்கு உள்ள அத்தனை ஆதாரத்தையும் சரியாக வச்சுருங்க. காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு சரியாக வைத்திருந்தால் நமக்கு நண்பர்களே என் தமிழை யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எனக்கே ஃபைன் போட்டீங்க. என்னப்பா சரி நீ வச்சிருக்க தாலி சைக்கிள் நீ ஓட்டிட்டாலும் புல்லோட்ட மயிறு புடுங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாடகம் முடிஞ்சவொடனே பதட்டத்தில் சில பேர் அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கிட்டு தேடுவேன். நான் பார்த்துருக்கேன். நேற்று இந்த மணிகண்டன் பார்த்த வேலை, நான் பாடிக்கிட்டே இருக்கும்போது என்ற மணிகண்டன் பெட்டிக்காரன் சொன்னேன், அண்ணே இருடா வெண்ணமேனே போக முடியாண்டேன். மறுபடியும் சொன்னேன், அண்ணே ரொம்ப முட்டுதுனேன்ட்டேன். சரின்னு பாடிக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆளை காணா திகுன்னு ஒரு இருட்டு, ஒரு தகர கொட்டகை. அது கேளு கதையை. அதில் போய் ஒன்றுக்கு இருந்திருக்கேன். இவன் அங்கன ஒரு முண்டை பைய கண்ணக்கரையர்ன்னு லவ்வர்கிட்ட பேசினவன். அவன் சொல்லுன்னு இருக்கான். இவன் போய் பின்னாடி சடன்னு அடித்தவனே அவன் மழை வந்துருச்சுடி வைடின்னு போன ஓடி. இவன் நின்றுருக்கேன் இப்படி அத்தியா யானை. டேய் நேற்று என்னால் சிரிப்பு அடக்க முடியல. நல்லா இருப்படா. உண்மையிலே அடிச்சு விட்டு நேற்று நடந்த சம்பவம். இதாவது பரவாயில்ல. இவன் மணிகண்டே ஆளு கணத்தாள். இவன் ஒவ்வொரு பெட்டக்ஸும் 50 கிலோ இருக்கான். ஊரில் போய் சொன்னேன், அண்ணே அந்த பெட்டிக்காரனுக்கு நல்ல சேராக போடுங்கண்டு. அந்த அம்பலாறு போனவர் பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்துட்டார். இப்படி உட்காந்து வாசிக்க முடியலை. நான் சொன்னேன், ஐயா விடிய பாவம் கருது வண்டிக்காரன் மாதிரி இவன் வண்டியை விட்டு இறங்க முடியாது, பாடிக்கிட்டே இருப்பியான் பாவமா, கணத்த உடம்புயா, ஒரு சேர் இல்லாத ஊர் என்ன ஊர்னு சொல்லிவிட்டேன். இலவட்ட 4 பேர் வந்தேன். என்னண்ணே எம்கேரண்ணே, என்ன எங்கள் ஊரை குறையா சொல்கிறிய? இல்லை சேர் இல்லை தம்பி. சேர் தானே இந்த வரமுன்னு இருட்டுக்குள்ளே போனாங்க.
போயிட்டு ஒரு மரச்சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இவன் நல்லா பாடிக்கிட்டு இருந்தேன். நான் அடக்கே எல்லாம் ஜாமின்ட்டேன். இவன் ஆடிட்டேன். டேய் தலையில் அடிச்சு, டேய் ஊருக்காரங்க தாண்டா ஜாமி ஆடுறேன்னு நீ ஏன்டா ஆடுறேன்னு பார்த்தா அந்த சேரை அவங்க சுடுகாட்டிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஒரு கிளவியை கொண்டு போய் இப்போ எந்த சேரு மரச்சேரு வந்தாலும் மணிகண்டேன் மோந்து வைப்பேன். கதம்ப வாட வருதா பண்ணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது இன்னைக்கு நினைவது அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்கள. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அங்கே விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. அட தென்பாண்டி அட மானாமதுரை அட தாண்டி போனா அட பாத்தியனூர் அட வந்துருச்சு அட பரம்பக்குடி அட கொஞ்சம் தூரம் ஒரு டோல்கேட்டா அட சத்திரக்குடி அட 4 ரோடு அதுதான் ராமநாடு. அட மேபாலம் அது பாம்பன் பாலம் அட வந்துருச்சு அட ராமேஸ்வரம். அவர் எங்க இருக்காரு அதுதான் பேக்கரும்பு அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச கலாம் அவர்தான் அப்துல் கலாம். அவருக்கு எங்கள் சலாம். இந்த கைதட்டின ஆளுகதான் தமிழ்நாடு. அங்கிட்டு இருக்கலாம் ஒரிசாவா கைதட்டு. அப்துல் கலாம் ஐயா மாதிரி யாருமே இருக்க முடியாது உண்மையிலே. ஏன்னா இங்கெல்லாம் ஒரு சில பதவியில் இருக்கவெல்லாம் மண்ணு ஓட்ட முடியலன்னு வேதனையில் இருப்பிய. இப்போ மண்ணு ஓட்ட முடியலை. அதிகாரி அவர் வீட்டுக்கே ஒரு மஞ்சள் பையில கூட அள்ள முடியலை. எங்கள் ஊரில் ஒரு கிளவி மண்ணை பூரா சுருக்கு பையில் அள்ளிட்டு வந்து ஒரு லோடு சேர்த்துச்சு. கடைசியில் அது மண்டையை போட்டுச்சு. அதுக்கே சமாதி கட்டிட்டாங்க. அதை இதுதான் இந்த உலகம். என்னென்னா நல்லவர்கள் இருக்கு வரை தெரியாது. வந்தவருக்கெல்லாம் பசியை போக்கி எத்தனையோ பேருக்கு நல் வாழ்வை ஏற்படுத்தி பசித்தோருக்கெல்லாம் உணவளித்த ஒரு உத்தமர் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்கலாம். சமூகத்திலே நம்மை விட்டு நம் மண்ணை விட்டு பிரிந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வணங்குறேன். ஆனா அப்துல் கலாம் ஐயா அரசாங்க சொத்து எதுவும் வேண்டாம்,
என் நாட்டுக்காக நான் படித்த படிப்பையும் என்னுடைய அறிவையும் செயல்படுத்தி உலக நாடுகளே மிரள வைத்தானே ஒரு தமிழன் அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் எத்தனை பேத்துக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. கிராமத்தில் உள்ள ஆளுகளுக்கு அப்துல் கலாம்ன்றது யாருக்குமே தெரியலை. அன்னைக்கு தொண்டி பக்கம் ஒரு ஊரில் அப்துல் கலாம்ன்றே ஒரு பெரிய ஆள் எழுந்திரிச்சு அவர் என்ன கொச்சக்காய் வேலை வியாபாரம் பார்ப்பாரான்டார். அப்போ நாடு எப்படி இருக்கோத்தியா? பேர் எப்படி சொன்னாரு? அன்னைக்கு ஒருத்தன் மொட்டை நாக்கு போய் சொன்னேன் பாரு, அப்துல் கலாமா. ஏனால் நல்லவர்கள் நாட்டிலே அதிக நாள் வாழ மாட்டாங்க. ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்னா எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அவன் செத்து தூக்கிட்டு போகும்போது எனக்கு தெரியும். அப்போ ஊர் ஜனம் பேசுன், டே நல்லவன்டா, இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தா சண்டால போய் தெய்வம் இந்த ஊரை ஒரு நல்ல வலுவை படுத்திருப்பேன், கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னு நல்லவனை சொல்லுவேன். இந்த கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது ஊரே சொல்லுவேன், தீபாவளிக்கே தாயிலி சாக வேண்டியவன் வெடி வைக்கும்போது கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன், அப்பயே சாக வேண்டியடா, கொஞ்சம் கபட்டில் தான் வெடி வச்சேன். அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக தேவகோட்டை சிவசங்கர் அவர் சார்பாக ரூபாய் 101 ஆங்கிலத்தில் இருக்கு. அப்துல் கலாம் ஐயா அது கூட தெரியாமல் நான் நாடாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா படிக்காத அறிவாளி தான் தமிழகத்தில் அதிகம். ஒன்னே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், எத்தனை லட்சம் செலவழித்து நீங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை படிக்க வச்சாலும் போதுமான வேலை தமிழகத்தில் கிடைப்பதில்லை. இன்னைக்கு சொல்கிறேன், எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக பனையாங்குறிச்சி வாத்தியார் சுப்பையா தேவன் நினைவாக முத்துராமலிங்க அவர்கள் ரூபாய் 501 நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. ஏன் சொல்கிறேன், நீங்கள் படிச்சு விட்டு மனவேதனையோடு கை கட்டி அடுத்தவன்ட்ட வேலை பார்க்குறத விட ஆடு மாடு வளங்கையா, இந்த வாயிலா ஜீவன் உங்களை கஞ்சி ஊற்றும். நானும் ஒரு காலத்தில் ஆடு மேய்த்தவன் தான். பெருமை பெருமை. யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவையில்லை. அதே மாதிரி வட்டிக்கு விடுற ஆளுங்க இருந்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன், வட்டிக்கு விடுங்க, உங்களுடைய பொழப்பு அப்படி, உங்கள் குடும்பம் அப்படி. ஆனால் ஏழைவாளைகள்கிட்ட வட்டிக்கு கொடுக்கும்போது குறைந்த வட்டிக்கு கொடுங்க, கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இன்னைக்கு கடனால் எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணுதுங்கய்யா ஐயா. இதில் என்னென்னா, ஆரம்பத்தில் வட்டி கொடுக்குறவன் ஒரு பைசாக்கு தான் விடுவேன். ஒரு பைசாக்கு விட்டு நம்ம கை காட்டி இந்த பகுதியில் நல்ல வசூல் ஆயிரும். அதில் 2 பேர் தூண்டி விடுவேன், எவ்வளோக்கு வட்டி கொடுக்குற? 1 பைசா போடா முகரம் ஆயிரப்பாரு. தேவை ஹோட்டலாம் 3 பைசாவுக்கு சீச்சிருந்துடுறாங்க. அப்புறம் ஜெயிச்சா 3 பைசாவுக்கு விடுவேன். அங்கிட்டு ஒரு ஆள் மெட்ராஸ்லேருந்து வருவேன், எவ்வளோக்கு விடுற? 3 பைசா. டா மெட்ராஸில் 10 பைசாவுக்கு தெருவில் பொருள்றேன், 10 பைசாவுக்கு கொடுப்பேன். அப்படித்தான் ஒரு ஆள் கொடுத்து 1 கோடி ரூபா வச்சுருந்தேன் எங்கள் ஏரியாவில். ஒரு ஆள் விஐபி மாதிரி இன் பண்ணி வந்தேன். இங்கே சுப்பையான்றது யார்? ஐயா நான் தாங்கய்யா. நீ வட்டிக்கு விடுறியாம்ல? ஆமாங்கய்யா. எவ்வளோ வச்சுருக்க? 1 கோடி ரூபா. வேடா 1 கோடி எனக்கு கொடு. 6 மாதத்தில் 3 கோடி வாங்கிக்க சொன்ன உடனே ஒரு உணர்ச்சியா 1 கோடியை கொடுத்துவிட்டேன். அவன் கொண்டு உடனேவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு படுத்துட்டேன். இவன் முண்டை உசுரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டில் படுத்துட்டேன். சோழி முடிஞ்சு. இதில் என்ன சொல்கிறேன்னா, பேராசை பெரு நஷ்டம். இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சொல்கிறேன், வாழ பொறுக்காத உலகம்னே உண்மை அதேன். இந்த எங்கள் அண்ணே அபி அண்ணே மைசெட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. உன் ஊர் ஆளுக ஊரம் டெய்லி உனக்கு பாண்டி கோயில் போய் சாமி கும்பிட்டு விட்டு உனக்கு வீதியை கொண்டு வந்து கொடுப்பாளாக்க. உன்னை போகும்போதே ஊருக்கார பேசுவாங்க, மைசெட்டு போட்டு நல்ல காசுடா, ஆனால் பாவன் டீசல் வாங்க முடியாமல் தெரிவாங்க, ரொம்ப கஷ்டம். இதில் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து போராமை அடைவதை விட அடுத்தவன் மாதிரி உழைத்து முன்னேற நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் என்னைய புறத்தளவு நான் வணங்கக்கூடிய கருப்பு சாமியா நினைக்கிறேன். ஐயா போதுமையா. குறிஞ்சி நாட்டு இந்த பேப்பைய முட்டநாக்க பேப்ப குறிஞ்சினாக்கரை என்னப்பா சொல்ல வர? குறிஞ்சினாக்கரை இளைஞர் சார்பாக ரூபாய் 101. பனையாங்குறிச்சி காவண்ணா முத்தழகு தேவர் வேலாயம்மாள் நினைவாக
அவர்களின் பேரன் பேத்தி முனீஸ்வரன் முருகேஸ்வரி குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 1001. நன்றி நன்றி வணக்கம். மணி இன்னும் 150 வாங்காத, அது சலிச்சு போச்சு. 1000 2000 இருந்தால் இது ஒன்றும் இல்லை, தள்ளி விடு, அங்கிட்ட தள்ளி விடு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் காசை மதிக்கலைன்னு சொல்லலை. சில பேர் இந்த 10 ரூபாயை கொடுத்துவிட்டு வெங்கடேஸ்வரன் மகள் பேத்தியும் வீரையா ஒன்று விட்டு சித்தப்பா மையனை அம்பூட்டி எழுதிட்டு 10 ரூபாயை பிரித்து பார்க்குறேன், 80 இடத்துல கிழிஞ்சிருக்கு. நான் அண்ணேன்ட்டேன், என்னண்ணே கிழிஞ்சிருக்குண்டே பொத்து அப்படின்ட்டேன். என்னண்ணே அப்படி நானும் 2 பேங்க்கு போயிட்டேன் தம்பி, மாற்ற மாட்டேன்ட்டாங்க, வேறு வழி தெரியல, இழிச்சாப்பைய நீதான்டான்ட்டேன். என்னப்பா டேய் டப்பு டப்புன்னு விட்றான், பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி வாங்கி வாங்கி கொடுக்குறேன். என்ன கிளியூர் ராஜாங்க சார்பாக ரூபாய் 201. ஏன்னா பெட்ரோல் விலை ஏறி போச்சு. டீ சாப்பிட போனோம்னா டீ கடை காலை ஊரா இப்போ சுதாரிக்கிறிய முத மாதிரி இல்லை. டீன்னு சொல்லிட்டா வடை எடுத்து கையில் கொடுக்குறது, திண்டுங்க வடை நல்லா ருசியாக இருக்கும், அவனுக்கு வியாபாரம் போடணும் தான். இந்த அண்ணன் டீ கடை வச்சுருக்கா, அப்படி இல்லை காலையில் எப்படியும் பொதுவக்குடியில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிடுவாப்புல. 50 லிட்டரு பாலில் 800 லிட்டரு தண்ணியை கலந்து அங்கிட்டு ஒரு ஓடையில் தண்ணி ஓடுது, அதை வாமடையை போட்டு அடைக்கணும்டாய், கொண்டு வந்து பால் சட்டில் விட்டுறாத. கலப்படம் இல்லாதது தமிழகத்தில் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன், கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள், உயிரை காப்பாற்றக்கூடிய பொருள்னா பெற்ற தாயினுடைய பாலை தவிர அத்தனையுமே இந்த நாட்டில் கலப்படம் தான். ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்தி 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், வேலைக்காக 10 பேரை கஞ்சி ஊத்தி வச்சிருந்தேன், பொதுவக்குடி மெயினில் 50 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன், மற்றவங்க எல்லாம் வண்டியில் ஓராங்கன்னு 15 லட்சத்துக்கு காரு வாங்கி வச்சிருந்தேன், காரை ஓட்டுறதுக்கு மாற்றி மாற்றி 2 டிரைவரை வச்சிருந்தேன், பொண்டாட்டி பிள்ளைக்கு 350 ரூபாய் கேடிய நகை சேர்த்து வச்சிருந்தேன், பணம் பெருத்து போச்சு நம்மன்னு அரிக்குதுன்னு தேவகோட்டையில் ஒரு சின்ன வீடு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, நாடு மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுவப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. இடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், கொண்டாட்டி கொலுச வித்து இருதான அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து இருத்தானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட ஓசி சரக்கு எல்லாத்தையும் லோக்கல் சரக்கெல்லாம் குடிச்சு குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத சொந்த வந்த யாருமே வேணாமுன்னு இந்த மதுபாட்டில மட்டும் தொடர்ந்து குடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாடு மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
சுகமா இருக்குதுன்னு முத குடிக்கும் போது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அத யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு 100 நாள் வேலை பார்த்து காசை வச்சு அடிச்சதுண்டு 100 நாள் வேலை பார்த்து காசை வச்சு அடிச்சதுண்டு போட்ட செயினை வித்து கூட்டு சேர்ந்து குடிச்சதுண்டு போட்ட செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த என் முப்பாட்டின் சொன்ன நல்ல வார்த்தைகளையும் கருத்துக்களையும் கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் இனிமேல் நம்ம எல்லாருமே பிறக்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை தான். நீங்க இந்த குடிய மறந்து குடும்பம் குட்டியோடு இருக்கிற நாள்ல சந்தோஷமா இருக்கணும்னு இப்ப குடிக்காத ஆளு ஒரு நல்ல பாட்டுன்னு நினைப்பீங்க. குடிச்ச ஆளு எந்த பாட்டை என்ன மயத்துக்கு ஓத்தாமயம் பாடினு வைவ என்னையும் ஓத்தாங்கம்மானு வஞ்சாலும் என் தமிழை நல்லா இருக்கணும்னு மேடைக்கு வஞ்சத பூரா 18ஆம் படி பிரசாதமா நினைச்சு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் குடியால் இந்த நிலையாய் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையோ பனையாகுறிச்சி தெய்வ திரு காசி தேவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 501 தொடர்ந்து காசி தேவர் குடும்பம் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அன்பாலயத்துக்காக. ஆனால் அந்த சிட்டையை எங்கன்னு தான் எடுக்கிறேன்னு தெரியல. இது லெமன் சாப்பாடு பார்சல் கவர். இது சின்ன பிள்ளையை திங்கிறது குக்கரே பாக்கெட்டுக்கு பின்னடிக்கிறது. கருக்களத்தூர் கே முருகன் ஒட்டனம் கார்த்திக் ராஜா சரவணன் சார்பாக ரூபாய் 200 ஜனவேலி கணேஷ் ஆடியோஸ் உழைப்பாளிகள் சார்பாக MKR ஆசிரமத்துக்காக ஆசிரமம் இல்லப்பா அன்பாளையம் ஆசிரமம்னா நான் என்ன நித்யானந்தாவாடா அன்பாளையம் அதுக்கு ஏன் அன்பாளையம்னு பேர் வச்சேக்கோ குறை அண்ணே அபியண்ணே ஏன் அன்பாளையம் வச்சோம்னா இந்த உலகத்தில் அன்புக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. ஒரு ஆலயத்துக்கு அத்தனை தமிழுறவுகள் சாதி மதம் பாராமல் செல்ல தடையில்லை. அதனால தான் என் அன்பாலயத்துக்கு நீங்கள் யாரும் பசியோடு கஷ்டப்படக்கூடாது. யாராக இருந்தாலும் என்னை நாடுங்கள். என் உடம்புல உயிர் உள்ள வரை உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நண்புறவு மேலக்கரை நன்றி வணக்கம் வணக்கம் வர இலை 100 வேணாம்னு சொன்ன 100 என்ன பொழுதுனைக்கு சொல்லணும்டா. அப்படி இந்த 100 கொடுக்குற ஆளை சட்டையை கழட்டிடு. எவ்வளோ இருக்குன்னு எண்ணிடு மொத்தமாக சொல்லிடுவோம். காலையில் சட்டையை கொடுத்து நடுவி கோட்டை சந்தோஷ் மணி இளைஞர் மன்றம் சார்பாக 101 நன்றி. வரத ஜன்ன கேப்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. இதை ஊரங்கூட்டி தொண்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள வரதட்சண கேப்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. இதை ஊரங்கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தான் வில பேசலாமா?
காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற உள்ள கொண்டு வந்து சாமிய கருக்களத்தூர் பொதுவக்குடியில் நம்ம தெய்வத்தை நிப்பாட்டி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். கருக்களத்தூர் ஸ்ரீ சக்கரை விநாயகர் நற்பணை மன்றம் சார்பாக 401 100 ரூபா டீ சாப்பிட எடுத்துக்கிட்டியாக்க. நன்றி நன்றி, என்ன கொடுத்தாலும் நன்றி தான். எக்கோவை வடக்கே வளநாடு வாடிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள சீமை முப்போகம் விளையக்கூடிய செல்வம் செழிப்பாயிருந்த மலையாள சீமையில அங்க பேரு சொல்ல ஒரு புள்ள இல்லடா. அப்ப மலையாளத்து அரசே நான் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா என்று கதரும் காலம். அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் சிவனுடைய அருளோடு பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய வாரிசா குருடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மலையாள நாடு மொத்தமாக அழைத்து சென்றுட்டேன் வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதன் தார வாக்கு. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில செல்லமாக ஓடி விளையாடும் காலம். இந்த பிள்ளைய வளர வளர முப்போக விளைஞ்ச மலையாள சீமை அங்க பத்தி எரியுதுடா. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. மக்கள் எல்லாம் பசியில பட்டினில அரசன கால புடிச்சு கதறும் காலம். அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம்? நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி மலையாள நாட்டுல மண்டு குறி வாத்தாலும் அங்க வாய கட்டிபுறம் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கும் காலம். அவன் எடுத்த குறியில சொன்னானா இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது பொல்லா கருப்புடா கருப்பு, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரும் என்று சொல்லி கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாள நாட்டு மக்கள் கதரும் காலம். அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை கருப்பனை. அப்ப பெட்டி கிளம்ப மாட்டுது. அப்ப கதறி உருண்டாலும் பெட்டி நகரலடா. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு மலையாள நாட்டுல குத்தி கிளம்புதுடா கருப்பேன் பெட்டிய இறங்கி அப்ப பெட்டி வருதுடா மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருங்காலம்.
அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில எந்த திசையில போய் உட்கார எனக்கு வழி தெரியும்னு கருப்பன் பெட்டிக்குள்ள உருளும் காலம் அழகு மலக்காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 திருடர்களும் என் அழகர் கோயில் எல்லைய கொள்ளை அடிக்க வருங்காலம் என் 18ஆம் படி கருப்பை பெட்டி மலட்டாட்டு தண்ணிய விட்டு திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்ட அந்த 18 திருடர்களையும் 18 நாடர்களாக அங்க படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா இறங்கி வாடா 18 படிகருப்பை வணங்கி இந்த நல்ல கிராமத்துல இருக்கக்கூடிய தர்ம முனிய வணங்கி என் கலிஜரி நல்ல அம்மாயா என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இங்க உள்ள கற்களத்தூர் பொதுவா குடி மண்ணுல வந்து உக்காந்து இந்த நாட்டு மக்களை கொஞ்ச நேரம் உன் அருமை தெரியணும்டா வீரம் தெரியணும் நீ அள்ளி கொடுத்த ஷாம்ப ஒரு அசகு விசகு வந்துடாம என்ன நாடு ஊரா பேரு வாங்க வச்ச கொஞ்ச நேரம் வந்துட்டான்டா 18ஆம் படியாட்டா 18 படி கருப்பை வணங்கி கருப்பு என்ன ரத்தனம் பண்ணலாம் அப்படியே பொதுவக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தருமமுனீஸ்வரர் பொங்கல் விழாவை முன்னிட்டு கருக்களத்தூர் பொதுவக்குடி இப்போ நின்றுக்க நான் கூப்பிடும் போது வா கிராம பொதுமக்கள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் நல்ல ஜாமீனா நெல்லு நீ ஆடிக்கிட்டே தீபாவளிக்கு தான் உன்னை விபதி போடுவேன் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த 80 அடி உயரம் உள்ள நாடக மேடையில் தேரத்தவளை மாதிரி தவி நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும் அந்த சேஜிபி எடுத்துட்டு வாங்கடா ஏத்தாய் நீ கருப்பை நில்லு நான் கூப்பிடும் போது நீ வரணும் இப்போ கூப்பிடுவேன் கொஞ்சம் நேரத்தில் அது வரைக்கும் போய் சீரியல் பாரு இந்த வாரம் நடிபிச வேந்த நடிபிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் வேடன் வரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் குயிலினும் இனிமையான கோயில வாணி மேடைக்கு தோரணைனா அப்படி நிற்கணும் பேச்சும் சரி பாட்டும் சரி அவங்க திறமைக்கு நானா கால் தூசி ப்ரோ இன்னைக்கு வந்திருக்க வள்ளி சாதாரண நாள் கிடையாது எம்ஏ என்னன்னு சொல்றீங்க நாடக உலகத்துல யாருமே எம்ஏ படிச்சதே இல்லை வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா போடா முண்டா ஆத்தாப்ப இன்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து நாடக உலகத்தில் ஏதாவது ஒன்று சாதிப்போம்னு இப்போ விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன் விறகு வெட்டி மூட்டம் போட்டுட்டு ஒரு மூட்டத்தை 10 வச்சு தான் வந்திருக்கேன் ஆனால் நாடக உலகத்தில் 190 பேருக்கு தான் மண்டையில் மஜர் இருக்கும் 10 பேருக்கு பூரா கப்ளிங் பண்ணுறேன் மண்டையில் மசுரல் நாட்டாலும் உள்ளே போய் பார்க்குறேன் அன்னைக்கு 1/2 லிட்டர் தேக்காடியை ஊற்றி மசுரை தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நான் கூட அவன் மண்டைன்னு பார்த்தா டோப்பு முண்டை அன்பு சகோதரன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கார் காசை கைப்பற்றுறேன் MKR அன்பாலயத்துக்காக திருபாக்கோட்டை இளைஞர் கமிட்டி சார்பாக வடக்கு வட்டம் கமிட்டி சார்பாக ரூபாய் 1001 நன்றி அதனைத் தொடர்ந்து தூணுகுடி இருப்பு திருப்பூர் அந்து போயிருமா அந்துபன் என்னடா நீ என்னடா படிச்சுட்டு கூடுறா அந்துபன் என்னடா ஓடுறா அந்து போயிருமுன்னு ஓடுறா எவனுக்கு இளங்குடி அந்து வச்சா என்னடா அது அந்தவன் கார்த்திக் கருக்குளத்தூர் அம்பலகாரர் அவர் சார்பாக வகைரா சார்பாக ரூபாய்
1001 ஐயா நல்லா எழுதுங்கய்யா. என்னடா சிவகங்கை தேவஸ்தானம் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை வட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பரியாளர் சமேத ஸ்ரீ வல்மீகநாத சுவாமி திருக்கோயில் உலக அமைதிக்காக 1008 விளக்கு பூஜை அன்னதானம் நடைபெறும். அந்த நாள் என்னைக்கென்றால் 2/8/2024 ஆடி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது திருவேற்றியூர் பாகம்பரிய ஆலயத்திலே 1008 திருவிளக்கு பூஜை நடைபெறும். எல்லாரும் போய் கலந்துக்கிட்டு ஆத்தனுடைய அருள் பெற்று உங்க குடும்பம் எல்லாம் செழிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். அதுக்கு 100 ரூபா மட்டும் வாங்க. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை எமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. நாடக கலையில எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த நீதிமான்கள் அன்பு இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுடா. உட்கார்ந்துருக்க ஆளுகள்லாம் பெரிய சின்ன ஆள் நினைக்கிறியா? அறிவு சார்ந்த ஆளுங்க யார் யார் எப்படி நடித்தாங்கன்னா காலையில் டீ கடையில் போய் பார்த்தேன்னா உன் காது கேட்க முடியாது. மொத்தவங்கம்மானே நல்லா நடிக்காது, வை சும்மா கிடையாது. ஆனால் போன வருஷந்தே அந்த தம்பி பெட்டிக்காரனை நான் அறிமுகப்படுத்தினேன். இவன் செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் நீ சாமிக்கு நீ செலவழிச்சாலும் சரி, இவனை போன்ற கலைஞன் கையிலிருந்து தான் மாலை வாங்கி நம்ம தெய்வத்துக்கு போடணும். பூக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய என் தம்பி இன்னைக்கு மக்கள் பூரா உனக்கு பூவை தூவி உன்னை வாழ்த்துறாங்கடா. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்டா. நல்லா என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பண்பாடு. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் சேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணந்தா இல்லை இன்னும் பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதா இல்லை இன்னும் காதல் கூட இனிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சப்பெற உருகிறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா, குற்றங்குற சொல்லிக்கிட்டு மனுஷனதான் வலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கும், அடனாயிரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கும். அப்படியான்னு இப்படியான்னு சொல்ல முடியல, அத சொல்லிடாம எனக்குள்ளார வெல்ல முடியல.
பார்த்தேன்டா நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் சிநேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கைதட்டலாம் தம்பிக்கு அதுதான் பெரிய ஊக்கம் இருந்து வாழ்த்துக்களை தம்பி மணிகண்டா நன்றிடா அதனைத் தொடர்ந்து முப்பையூர் கைலாசபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ சோனையா கோவில் பொங்கல் காவடி எடுப்பு விழாவை முன்னிட்டு வருகின்ற 27/8/2024 ஆவணி 11ஆம் தேதி ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் நடைபெறும். இன்னிசை வேந்தன் மதுரை வி கன்னிக்குமரன் வேலன் வேடன் விருத்தன், இன்னிசை குயில் அமயபுரம் தங்கச்சி KA நந்தினி வள்ளிநாயகி, உடப்பம்புட்டி இதிகாச சுடர் அன்பு மாமா பி பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதர், நாடக உலகத்தின் சகலகலா வல்லவன் எனது அன்பு அண்ணன் RP ஹரிஹரன் பபுன், நாட்டிய தாரகை மன்னார்குடி K சாந்தி அவர்கள் மற்றும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி கோயில்பட்டி TEA அழகேசன் ஹார்மோனியம், மிருதங்க வத்துவான் ஆவடியார் கோயில் P மோகன்தாஸ் அவர்கள், செல்புகழ் பாடல் என அன்புக்குரிய முத்தவர் வெங்களூர் RM துரைராஜ் ஆல்ரவுண்ட், அரசை M ஜோதி தாளம், நோட்டீஸ் உபயம் M சேகர் நெடுஞ்சாலைத்துறை குடும்பத்தார்கள் கைலாசபுரம். நாடகத்தை காண வருகவருகன அன்புடன் அழைத்திருக்கிறார்கள் முப்பையூர் கைலாசபுரம் கிராமத்தார்கள். இந்த நாடகத்துக்கு ஒளி 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 இங்கே எப்படி அற்புதமாக அமைத்து மக்களுடைய கைதட்டு வாங்கி காத்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஸ்தாபனம் SM அபி ஆடியோஸ் முப்பையூர் உரிமை மங்களராஜ் ஒளி ஒளி ஸ்தாபனத்துக்கு வாழ்த்துக்கள். நாடக அமைப்பு தமிழ் பிரியர் A அன்பு முப்பையூர், சீன அமைப்பு M நாகம்மாள் சீன் கம்பெனி அரசர் உள்ளம். அன்பு உறவுகளே, வருகின்ற ஆவணி 11 போய் முப்பையூர் கைலாசபுரத்தில் இந்த நாடகத்தை பார்த்து விட்டு வாருங்கள். நன்றி. ஆந்தங்குடி கிராமத்திலே எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அழகுமுத்து மாரியம்மன் கோவில் ஆடி செவ்வாய் பொங்கலை உற்சவத்தை முன்னிட்டு வருகின்ற 6/8/2024 ஆடி 21ஆம் தேதி சரி முத்தாலம்மன் நாடகம். அதை படிக்கிறதுக்கே கஞ்சி குடிக்கணுமாடா, 2 லாரியிலடா ஆள் வருவாங்க. மணப்பாறை என் தம்பி உதயகுமார் ஜடையாண்டி வீரவாகு, லட்சுமி சத்தி முத்தாலம்மன், நவரச நடிகர் நாகராஜன் சாமியப்பன் நாக்கியர் உடு உடுப்ப செலம்பு சுத்துபவர்கள், பிறகு குஸ்தி. என்னடா என்ன இது? ஆர்ப்பாட்ட நடிகை மனைவி TT வடிவேல் அவர்கள், முத்துமாணிக்க செட்டியார், வெள்ளுடையார் சிவன். இது யாருக்காவது புரியுமா? சண்முகம் ஹார்மோனியம், கார்த்தியமணி மிருதங்கம், ஐயர் மணி ஆல்ரவுண்டு, ஜதீஷின் தாளம், ஒளி ஒளி அமைப்பு கோகுல் ஆடியோஸ் உரிமை என் முருகேசன் முப்பையூர், சிறந்த கொட்டக அமைப்பு ஆறுமுகம் திருவேகம்புத்தூர், ஆந்தங்குடி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் கோகுல் ஆடியோஸ் முப்பையூர் நாடகத்தினுடைய அமைப்பாளர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அப்புறம் படிப்போம் சார். தவிச்சு போதும், அந்த உள்ள நோட்டீஸ் படிக்கும் போது அருள் பிடிக்குது. இன்னும் உள்ள இருந்து ATMல எடுத்து வரியா? என்ன ATMல கொடுத்துருக்கா அனுப்பிடுறேன். சரி சரி. இருப்பார் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் அவர்கள் சார்பாக அன்பு தம்பி அவர்களுக்கு அறக்கட்டளைக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. கற்களத்தூர் வி குமார் 501 M ராஜ மார்த்தாண்டம் 100. இதெல்லாம் என்ன சிட்டை? சரி ஏதோ ஒரு சிட்டை விடு. இந்த வரை சீருட்டை கீழ்குடி அன்பாலயத்துக்காக கீழ்குடி P குமார் பாண்டி அவர்கள் 201. அன்னைக்கு வரத்தேன் அப்படித்தான் வெளியே இருந்து தொடச்சாட்டையில் எழுதிட்டு வந்துட்டேன். எப்படி பார்த்தேன்னா தக்காளி பழம் மிதந்து இப்படி ஒட்டி ஒட்டி எல்லாத்தையும் வாசிப்பா போட. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மணவை அருகாமல் உள்ள கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
மண்டைக்காகவே நான் கைதட்டுறேன். தீபாவளிக்கு மசுரை பறித்து வாட்டும் போது இருக்கும் பாரு, கழுத்திருப்பேன் கோழி. வெத்தலை ஓடு, அதுக்காக ஒரு நாளைக்கு 4.5 கிலோவா சண்டை கடை அகத்தி கொலை கடிச்சது மாதிரி. பலவாத்திய மன்னன். அன்புக்குரிய அருமை உறவுகளே, பேரும் புகழும் வாங்கின நடிகர்கள், திறமை வாய்ந்த நடிகர்கள் எங்கேயும் போய் பிழைத்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கே உள்ள இந்த கலைஞனுக்கு இந்த நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சார்ந்த கருக்களத்தூர் பொதுவுக்குடி கிராமத்துக்காரர்கள் பாதந்தொட்டு நன்றியை கோருகிறேன். இன்னைக்கு ஆடுற நாடகம் ஒரு 15 நாளைக்கு இவங்க பசி இல்லாமல் கஞ்சி குடிப்பாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. பனையாக்குறிச்சி காவனா தெய்வத்திரு குமார் என்கின்ற சோனமுத்து சார்பாக 300 கூவு இல்லையா? சரி சரி, என்ன பேசாமல் இங்கன்னு ஒரு கூவில் வச்சுருவோம்டா. பிச்சைக்காரன் கொண்டு அப்படித்தாண்டா வச்சுருக்கேன். யாருப்பா? என்னது? யார் சொல்கிறா? நான் போயிட்டேன்னா கூட்டம்புறம் போயிடுவா. பேசாமல் இருங்க, எனக்கு தெரியும். யாரும் சொல்லாதீங்கன்னே. போயிட்டா ஒரு உள்ள இருக்காது, பரவாயில்லையா? நீ தான் சொன்னியா? யார் சொன்னா? கை தூக்குங்க. என்னை பற்றி தெரியாது, நீ உட்காந்துரு பங்காளி. ரைட், நீ ஒரு ஆள் போதும், என்னை அசைக்க முடியாது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் ஐயா. நீங்கள் பாட்டு நங்குன்னு போட்டு அடிச்சுக்க கூடாது, பாடணும். பாட்டு பாட தெரியுமா? கட்டிப்பிடியா கூட பாடு. ஏதாவது ஒரு பாட்டை பாடுங்க ஐயா. என்னண்ணே அவரை போய் பாட சொல்றீங்க? அவருக்கு என்னண்ணே தெரியும்? இல்லை, எல்லாம் கற்றுக்கிட்டு வர்றேன். எல்லாம் ஒரே விஷயம், சமாளிக்க தெரியாதவே நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாயி சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன்ட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. வயசானவர் பாவம். வயசானவர்னா ஓயப்பி வாங்கிட்டு உள்ள படுக்க சொல்லு. பாடத்தாண்ட சொன்னேன், நீ என்ன சப்போர்ட் பண்ற? ஏண்டா முட்டை போண்டா, இவருக்கே ஒரு மசுரும் தெரியாது, உட்காந்துருக்கேன் பாரு, கெளி ஊத்துற மாதிரி. இப்படி பாட சொல்லு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் தம்பி காட்டி கொடுத்து போறேன், பாட சொல்லு. ஏதாவது எங்களது கே ஆறுமுகம் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி வாசலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது, ஏது மணக்குது, நேர்மையான ஊதுபத்தி அங்கே மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. பாத்தியா, ஒரே விஷயம் தம்பி. சின்ன வயசுல எங்க ஐயா கோடாங்கி என்ன ஒன்று வரணும், என்னைய கிணத்துல குதிடாண்டுவாரு. போயா ஆழமா இருக்கும், என்னால முடியாது அழுவேன். மேலே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டா தண்ணிக்குள்ள அப்படி இப்படியே அடிச்சுட்டா அப்படி தாண்டா நீச்சல் பழகி கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி சொன்ன சொல்லு மாறாம தமிழன் பாடினேன் பாரு ஒரு பாட்டு எங்கள் ஐயா. சூப்பர்யா, நல்லா இருக்கணும். நீ பாட்டுக்கு இந்த ஆளுமா டோலுமாலாம் பாடி பழகாத, இந்த வெட்டிடும் உடக்கு உடக்கணும். செய்யவே செய்யாத, வேணும்னா சீமக்கரில் வண்டி ஓட்டு ஏதாவது பண்ண. சீமக்கருவில் வண்டி போட்டு என்னென்ன பண்ணுவாங்க? செருப்பை கலைச்சிக்கிட்டு அடிப்பாங்க. இங்கே சிறந்த முறையிலே தாளமித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கே பார்த்திபன் அவர்கள் சீன் தாளம். போதும் போதும், சத்த வராம கீரை முண்டை சத்த வரப்படாது. சத்த வராம மண்டி ஓட்டு வாம பண்ணு, நல்லா ஒர்க் பண்ணு. உள்ள போய் 5ஆம் நம்பர் உள்ள படுத்து இப்படி பண்ணு. விடுவேன், இவங்க வாசிக்கிறான்னா ரத்தங்கத்தான் ஓடுது. உனக்கிட்டே சுண்டி வச்ச மருதமணி மாதிரி இல்லடா ராமா. நல்ல திறமையான கலைஞர், ஆனால் நல்ல ஒரு மனிதர். நம்ம நகைச்சுவைக்காக பேசுகிறோம். இவ்வளோ வயசுலேயும் இந்த நாடகத்தில் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய இந்த தமிழை நான் வணங்குறேன், தலை வணங்குறேன் ஐயா. ஆனால் உன்னையோட என்ன சித்திரை வந்து இந்த சீனை 70 தடவை ஏற்றுற இறக்குறேன். என்னமோ கொடியேற்றி வந்த மாதிரி. உனக்கு அப்பண்டிஸ் 75 பேர். சாமி அழைக்க போகிறேன். அபிரடி இதுதான் சூப்பரம்மா, முப்பையூர்ல இருக்குது சொந்த ஊருமா. எஸ்எம் அபிதா ரேடியோ சூப்பர் மைசல், ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு அபிரேடியோ என்பது இதுதான்மா. முப்பையூர் சேர்ந்தது சொந்த ஊருமா. ஓனர் இருப்பது கற்களத்தூர் மங்களராஜ். ஃபீலிங் வேணாமையா, அது அபி ரேடியஸ்
போகலாம் போனேன். நீ மைஜெட்டில் நீ இளவட்டாமல் இருக்கும்போது 2 லவ் பாட்டு போடணும், ஒரு பிள்ளை உன்னை லவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்படி இருக்கியா? சரி விடு, நீ நல்லா இருப்ப, உனக்கு அறுப்பேன் காப்பாற்றானே. சிறந்த கொட்டகை அமைப்பு கண்ணன் முப்பையர். அருமையான கொட்டகை, பெயிண்ட் மாதிரியே போட்டுருக்காங்க. எது கொட்டகை? எங்கே இருக்கு கொட்டகை? எங்கே இருக்கு? சரி, எங்கனையே போட்ட. சரி கண்ணாண்ணே, ரொம்ப நன்றி. நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கருக்கலத்தூர் பொதுவக்குடி கிராமத்தார்கள். நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும், உலகத்துல நீங்க ஒரு அளவுக்கு மீறி வாழ்க்கையிலே பணக்கார ஆகிவிட்டால் உங்கள் நண்பர்கள், உங்கள் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, சொந்த வந்த மாமி மச்சனை அத்தனை பேருமே போராமை அடைவார்கள். ஆனால் பெத்த மகனோ பெத்த மகளோ எவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைந்தாலும் உலகத்துல உள்ள சாமியை பூரா வேண்டி ஆனந்த கண்ணீரோடு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய 2 ஜீவன்னா, ஒண்ணு பெத்த தாய், பெத்த தகப்பன். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் 1000 பேர் என் அன்பை மட்டும் நம்பி வந்தால் என்னால் வாழ வைக்க முடியும். தன்னம்பிக்கையோடு எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியின் எம்கே ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி மற்றும் பல வேளங்கள் தாங்கி நடிக்கிறேன். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகத்தேவருடைய மகன் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும், அந்த தம்பி பேர் என்னடா இங்கே வந்துட்டானடாவே, அம்பாள் போட்டோகிராபி. எந்த ஊர்லடா இருக்க? ஓடு ஊரா கருவிக்கு தெரியா என்ன பண்றேன்? அம்பாள் போட்டோகிராபி தம்பி அவர்களுக்கு நன்றி. போயிட்டு வரேன். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, பிள்ளை குணம் தங்க குணம் குண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, பிள்ளை குணம் தங்க குணம் குண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, நல்ல குணம் தங்க குணம் குண்ட ராதா அண்ணே. நன்றி நன்றி. இது எனக்கு பாடினதாக நான் நினைக்கல, கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய ஆசீர் பெற்றதாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அவங்கெல்லாம் மகான்கள், அவங்களுடைய வாரிசு தான் நம்மளெல்லாம். எனக்கு நாடகம் வேணாம்ட்டாங்களா? என்னது? அதான் நான் பயந்தவனே. என்னது இது? இங்கே பப்புனாக நடிக்கும். இல்லை நீங்கள் முயற்சி வேணாம். கக்கலத்தூர் பொதுக்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக அன்பு சகோதரர் தம்பி ராதாகிருஷ்ணனுக்கு முன்னாடி வந்து விடுகிறார்கள். அம்பலரையா பங்காளியலா துண்டை இப்படி கொண்டு வரக்கூடாது, கைகாட்டில விற்கிறாள் மாதிரி. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் போட்டாச்சுனே தம்பி காவிரி நகர் மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். கேட்டு கேட்டு வாங்க. மிருதங்கா நண்டு மண்டையன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த அவருக்கு அப்படி துண்டை போட்டுக்கிட்டு இருங்க. ஆரம்பம் அவர்களுக்கு பொன்னாடை போத்துறது. தாளம் பாத்தியனூர் பார்த்தி ஒலி ஒலி அமைப்பு எங்கள் அபிக்கு ஒன்று போடுங்க. எஸ்எம் அபி ரேடியோஸுக்கு காவல்துறை அதிகாரிக்கு போடணும். நாளை பின்ன அவதாரம் கட்டினா என்னை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு போட்டு விடு, ஒழுக்கமாக இருங்க. எஸ்எம் அபி ரேடியோஸ் அன்பு உறவுக்கு பொன்னாடை போத்தபடி காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. தாய்மணி கொடி சொல்லுது ஜேகம், தாயகம் போற்றிட தன்னலம் போற்றிட சொல்லுது ஜேகம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு அம்பாள் போட்டோகிராஃபை சேர்ந்த நல்ல இதயங்கள் உன்னை கணித்து வாடா. அவரோட உதவியாளர் தம்பி கீழப்பசலை மானாமதுரை அருகாமல் கீழப்பசலை
யூடியூப் சேனல் உதவியாளர் கனித் அவர்களுக்கு பொன்னாடை போத்த. அப்பு நம்ம ஊரில் நடத்தணும்ல இந்த நாடகம் பூரா உலகம் உள்ள வரைக்கும் எல்லாரும் செல்லையும் இருக்க வைக்கிறது இவங்க தான். இந்த வரு கணேஜி போயில உள்ள விட வெண்ணமனை அதை பிதிக்கிட்டு வர்ற தாலி பிராலு ஒளி சூத்து மாதிரி போடா நீனா என் தம்பின்னு சொல்லாதீங்க போங்க. நகைச்சுவை நடிகர் முப்பையூர் தானே அவரு முப்பையூர் அன்பு சித்தப்பு நகைச்சுவை நடிகர் கோபால ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பார்த்தபடி. இவன் யாரு தம்பி போட்டோ எடுக்க வந்தியா? அம்பாள் போட்டோகிராஃபி இவன் எங்கிட்டு கிடந்துடா வந்தேன். ஆடா போய் முகத்தை வலி. உங்களையெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு நான் எங்கே போய் முட்டுறதுன்னே தெரியல. தும்முன்னு வர்றாங்க. பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய அற்புதமான கிராமம் கற்களத்தூர் மற்றும் பொதுவக்குடியை சேர்ந்த நல்ல இதயங்களே, நீங்கள் அத்தனை பேருமே நாடகம் பார்க்க வந்தவங்கள்லாம் என்னுடைய சொந்தம் தான். அடுத்த பிறவியில் நான் பப்புனா இருக்க போகிறது கிடையாது, நீங்கள்லாம் என் உறவாக இருக்க போகிறது கிடையாது. இந்த பிறவியில் நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்தங்கள். 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழணும். 7 பிறவிலாம் கிடையாதுண்ணே. அடுத்த போன பிறவியில் நீ என்ன சிட்டுக்குருவியா இருந்தியாக்க? ஒரு பிறவி தான். அது கேட்குறாரு, ஏன் அடுத்த பிறவில நீ பிறந்து குடிக்கலாம் பார்க்குற வெண்ணமேனே? நீங்கள் எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே தர்மமுனி என் 18ஆம் படி தமிழகத்தில் இருக்க சாமி அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டுக்கு நல்லா இருக்கணும்.